Hi guys, welcome to Mupare Training Academy. So இன்னைக்கு நம்ம தமிழ்ல ஓசை 12 தமிழ் தகுதி தேர்வுக்கு இதுல இந்த ஆங்கில சொற்கள்லாம் இருக்குல்ல இதற்கான தமிழ் சொற்களை தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா கரன்சினாலே என்னங்க காசு பணம் அப்படின்னுவீங்கல்ல. சோ பணத்தால் கரன்சி நோட் என்றால் என்னது பணத்தால் நோட் என்றால் தாள் கரன்சி என்றால் பணம். அப்ப கரன்சி தனியா கேட்டா பணம்னு கொடுத்துக்கோங்க புரியுதுங்களா. கரன்சி நோட்னு கேட்டாங்கன்னா பணத்தால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. அடுத்தது பேங்க் என்றால் என்ன அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் வங்கி. அப்ப பேங்க் என்ற ஆங்கில சொல்லுக்கு நிகரான ஒரு தமிழ் சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா வங்கி. செக் என்றால் என்னன்னு பாத்தீங்கன்னா காசோலை. சோ காசை எடுக்கிறதுக்கு தான் இந்த செக் நம்ம கிட்ட தருவாங்க. அது ஒரு ஓலை மாதிரி தானே இருக்கும் அந்த காலத்துல எடுத்துட்டு வந்த ஓலை மாதிரி தானே. அப்ப அது காசை எடுக்கக்கூடிய ஓலை காசோலை. அப்ப டிமாண்ட் டிராஃப்ட்னா என்னன்னா வரை ஓலை வரைந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஓலைன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டிமாண்ட் டிராஃப்ட் இது ரொம்ப முக்கியம். டிமாண்ட் டிராஃப்ட்னா என்னது வரை ஓலை, செக்னா என்னது காசோலை. சோ இதே மாதிரி இன்னும் சில இதெல்லாம் இருக்கு. டெபிட் கார்டு நீ காசு வைக்கிற எவ்வளவு காசு அதுல சேர்த்து வச்சிருக்கன்றதை காமிக்கிறது. பற்று அட்டை எவ்வளவு பற்று அதுல வச்சிருக்கன்ட்டு. கிரெடிட் கார்டு அப்படின்றது கடன் வாங்குறது. கிரெடிட்னாலே கடன். அப்ப கிரெடிட் கார்டு என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கடன் அட்டை. அப்ப பற்று அட்டைனா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை. ஹீ காமர்ஸ் ஹீ புக்குன்னு இருக்கும். ஹீனாலே மின்னணு ஓகேவா. அப்போ மின்னணு வணிகம் காமர்ஸ்னாலே என்னது வணிகம். காமர்ஸ்னாலே என்னது வணிகம். சோ மின்னணு வணிகத்தை தான் இ காமர்ஸ்னு சொல்றாங்க. அப்போ மின் நூல் ஓகேங்களா மின் நூல். அப்போ புக்குனா நூல், ஈனாலே மின்சாரம்னு அர்த்தம். ஈனாலே மின்சாரம்னு அர்த்தம். அப்போ மின்னூலை தான் என்னன்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா இ புக்குன்னு சொல்றாங்க. சோ இன்னைக்கு இந்த 8 வார்த்தைகளுக்கான அர்த்தங்களை நீங்க தெரிஞ்சுட்டு போயிட்டீங்க. சோ உங்களுக்கு ஒரு क्वेश्चन கேட்டுட்டு போறேன். ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. ரெஃப்ரிஜிரேட்டருடைய தமிழ் சொல் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஃப்ரிட்ஜ் தாங்க. ஃப்ரிட்ஜினுடைய தமிழ் சொல் என்ன? கரெக்டான தமிழ் சொல் சொல்லணும். நீங்க கூகுள்ல அடிச்சு பாத்தீங்கன்னா ஒன்று வரும். அது கிடையாது. கரெக்டான தமிழ் சொல்ல மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.